Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala ashrafil mursalin Sayyidina Muhammad wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. Alhamdulillah sisters எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாமா? நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா அத்-தர்சுல் ஹாதிய அஷரா 11வது பாடத்தை பார்க்க போறோம். என்னது? தத்ரீபாத்துன் அல சுகூன். அதாவது சுகூனை கொண்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் இன்ஷா அல்லாஹ். அதாவது 1லேருந்து 10 வரைக்கும் என்னென்ன படித்தோமோ அதை எல்லாத்தையுமே இந்த லெசனில் அப்ளை பண்ண போகிறோம் இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? ஸோ இதை எப்படி ஓதணும்னு பார்த்துடலாம். இப்போது கலராக கொடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. ரெட் கலர், ப்ளூ கலர் இருக்குது. ஸோ தனித்தனி வேர்ட்ஸாக நமக்கு தெரியணும். அது மட்டும் இல்லாமல் இதில் உள்ள ரூல்ஸ் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அல்ஹம்துலில்லாஹ். இப்போது லெசனுக்குள்ளார போகலாம். ஹம்சா ஃபத்ஹா நூன் சுகூன் அன், த ஃபத்ஹா த, அந்த. இந்த இடத்துல பாருங்க, ஃபர்ஸ்ட் ஹம்சா ஃபத்ஹா அப்புறம் நூன் சுகூன் அப்படின்னு சேர்த்து தான் நம்ம ஓதணும். தனித்தனியாக ஓதக்கூடாது. ஹம்சா ஃபத்ஹா அப்புறம் நூன் சுகூன் அப்படின்னு சொல்லக்கூடாது. நூன் அதாவது எந்த இடத்துல சுகூன் வந்திருக்கோ அதை எப்போவுமே நம்ம என்ன பண்ணிடணும், அதுக்கு முன்னாடியோட ஜாயின் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ ஹம்சா ஃபத்ஹா நூன் சுகூன் அன், த ஃபத்ஹா த, அந்த. இந்த இடத்துல ஏன் ஒரு சட்டத்தை சொல்கிறேன், இங்கே பாருங்கள். நூனில் ஒரு மறைச்சு ஓதுறேன் இந்த நூனை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சட்டம் வருது? எஹ்ஃபா சட்டம் வருது. ஓகேவா? எஹ்ஃபா பண்ணணும். எஹ்ஃபானா என்ன? நூன் சுக்கூன் வந்துருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த எழுத்து எஹ்ஃபா எழுத்தாக இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணணும்? மறைச்சு ஓதணும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்? மூக்குலேருந்து சவுண்டு கொடுக்கணும். 2 அலீஃப் அளவுக்கு சவுண்டு கொடுக்கணும் மூக்குலேருந்து. அது மட்டும் இல்லாமல் மறைச்சும் ஓதணும். சரியா? ஸோ அந்த அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த அப்படின்னா மூக்கில் தான் 2 கவுண்ட் வைக்கிறோம், ஆனால் மறைக்கலை. ஓகேவா? அந்த அப்படின்னு சொல்லும் போது மறைக்கலை, ஆனால் அந்த அப்படின்னு சொல்லும் போது அந்த நூனை மறைச்சு ஓதுறோம். சரியா? புரியுதாமா? இப்போது இங்கிலீஷ்லலாம் பிங்க், ஜிங்க் அப்படின்னு சொல்லும் போது அந்த என் சவுண்டு வெளியில் லைட்டாக தான் தெரியும் உங்களுக்கு, இல்லையா? பின்னுக்கு ஜின்னுக்கு அப்படின்னு நம்ம யாருமே சொல்றது இல்லை. ஓகேவா? பிங்க், ஜிங்க் அந்த மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த நூன் சவுண்டு லைட்டாக தான் வெளியில் தெரியும். ஓகேவா? ஸோ அப்போ நூனை மறைச்சு ஓதணும். ஆனால் இதில் 2 அலிஃப் அளவுக்கு மூக்கில் வச்சு ஓதணும். ஓகேவா? குன்னா செஞ்சு ஓதணும். ஸோ அப்போ அந்த. அடுத்தது பாருங்க, இஹ்தி. ஹம்சா கெஸ்ரா ஹ சுகூன் இஹ், தால் கெஸ்ரா தி, இஹ்தி. இந்த இடத்துல பாருங்க, நம்ம நார்மலாக சூரத்துல் ஃபாத்திஹால இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் உஸ்மானி ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்டில் அங்கே எழுதியிருக்காது, ஹம்சா வந்திருக்காது. ஓகேவா? ஹம்சா கெஸ்ரா அங்கே போட்டிருக்க மாட்டாங்க. அங்கே ஹம்சத்துல் வசல் தான் வந்திருக்கும். ஓகேவா? ஆனால் நம்ம பிகினர்ஸ் இந்த நூரானி காயிதா படிக்கிறதுனால இதில் உள்ள ஆசிரியர் என்ன பண்ணுறாருன்னா இந்த மாதிரி எழுதி நம்ம மனசில் பதிய வைக்கிறாரு. ஓகேவா? ஸோ இஹ்தி. அடுத்தது பாருங்க, பஅது. ப ஃபத்ஹா ஐன் சுகூன் பா, தால் தொம்மா து, பஅது. இந்த ஐன் சொல்லும் போது டீப்புக்கு போகணும். ஓகேவா? தொண்டை கொஞ்சம் அழுத்தமாக ஆழமாக நம்ம உச்சரிக்கணும். ஓகேவா? பஅது, பஅது. இந்த இடத்துல கல்கலாக கொடுத்துடக்கூடாது. ப ப அப்படின்லாம் சொல்லக்கூடாது. பஅது, பஅது. நல்ல தொண்டைக்கிட்ட சவுண்டு கேட்கணும். பஅது. ஓகேவா? நல்ல அழுத்தமாக ஆழமாக சொல்லுங்க. அதே மாதிரி அடுத்தது பாருங்க, ப ஃபத்ஹா தா சுகூன் பத், ஷீன் ஃபத்ஹா ஷ, பத்துஷ. இந்த தா கல்கலா எழுத்து. ஓகேவா? அப்போ பத்து, பத்து. ஓகேவா? ப ப. அடுத்தது ஷ, ஷீன். இந்த ரெண்டுமே என்ன அதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது தர்கீக் எழுத்து. தா மட்டும்தான் தஃப்ஹீம் எழுத்து. அப்போ நம்ம எப்படி ஓதணும்? பத்துஷ. ஓகேவா? அந்த தாக்கு தான் கல்கலா கொடுக்கணும், ஹெவியாகவும் நம்ம சொல்லணும். அடுத்தது சஅய, சீன் ஃபத்ஹா ஐன் சுகூன் ச, ய ஃபத்ஹா ய, சஅய. ஓகேவா? நல்ல அந்த ஐனை மட்டும் நல்ல டீப்பாக நம்ம உச்சரிக்கணும். அடுத்தது கேஃப் தொம்மா நூன் சுகூன் குன், த தொம்மா து, குந்து. இந்த இடத்துல பாருங்க, குந்து. ஏன் அங்கே எஃபா பண்ணுறோம், நூனை மறைச்சு ஓதுறோம். ஓகேவா? ஸோ இதில் தம் ருஜுன்னு சொல்லுவாங்க அரபிக்கில். இந்த
ஊ சவுண்டு வரும்போது லிப்ஸை வந்து குவிக்கணும். அதே மாதிரி ருஜுனா திரும்ப எடுத்துக்கணும். ஓகேவா? குவிச்சு உடனே எடுத்துக்கணும். அதுக்கு பேர் தான் தம் ருஜு அப்படின்னு சொல்றது. ஸோ இதை எப்படி சொன்னோம்? குந்து. ஓகேவா? ஸோ வாயை குவிச்சு எடுத்துக்கணும். சரியா? இந்த மாதிரி நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்தது பாருங்க, லஸ்த அம்ரின் பர்தன் ஜமஅன் ஹப்லுன் ஹப் இந்த பேல வந்து கல்கலா. ஓகேவா? ஹப்லுன் ஹுஸ்ரின் ஹல்கன். இங்கே ஹாவும் காவும் காஃபும் ஹெவி லெட்டர்ஸ். ஓகேவா? அப்போ ஹல்கன் சபஹன் சப் பு. ஓகேவா? அங்கே வந்து கல்கலா. ஓகேவா? சபஹன் சபகன். இங்கேயும் சபு பேல கல்கலா. அப்போ சபகன். அடுத்தது பாருங்க, ஷீன் ஃபத்ஹா ஹம்சா சுகூன் ஷ நூன் தம்மதே நுன் ஷ நுன். இந்த இடத்துல பாருங்க ஹம்சாக்கு சுகூன் இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்டாப் தான் கொடுக்கணும். கல்கலா பண்ணிடக்கூடாது. நிறைய பேர் ஷ நுன் ஷ அப்படின்னு ஒரு சவுண்டை கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கக்கூடாது. ஷ நுன் ஒரு நிறுத்தம், அவ்வளவுதான். ஒரு சின்ன ஒரு ஸ்டாப், அப்புறம் கண்டினியூ. ஓகேவா? ஷ நுன். அடுத்தது பாருங்க, சுப் சுப் சுபஹன். அந்த இடத்துல பேல கல்கலா. சுபஹன். அடுத்தது தொபஹன் தோ தொபஹன். அபதன் அபதன். அங்க பேல சுக்கூன் இருக்கனால கல்கலா கொடுக்கணும். அடுத்தது அதுனின் அது. இந்த தால்லையும் கல்கலா கொடுக்கணும். அப்போ அதுனின் அஷ்ரின் அஸ்ஃபின். அடுத்தது பாருங்க, கர்கன். இந்த கைனும் காஃப் ரெண்டுமே ஹெவி லெட்டர். ஓகேவா? ரால சுக்கூன் இருக்கனால அதுவும் ஹெவி தான். அப்போ கர்கன். அடுத்தது குல்பன் ஃபஸ்லுன் கதுஹன் கது கது. அங்க என்னது? தால்ல சுக்கூன் கல்கலா. ஓகேவா? கதுஹன் கத்பன். இங்க பாருங்க, தாதுல வந்து சுக்கூன் இருக்குது. நிறைய பேர் இதையும் வந்து கல்கலா கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ இந்த தாது வந்து கல்கலா கொடுக்காம ஹெவி லெட்டர். ஓகேவா? அப்போ கத்பன், அவ்வளவுதான். அடுத்தது கசன் கதுஹன் லக்வன் மிஸ்குன் நஹ்லன் நஷ்தன் நஃப்சின் நகஅன் நக. காஃபில் கல்கலா கொடுக்கணும். காஃப் சுக்கூனு, அதனால கல்கலா கொடுக்கணும். நகஅன் யுஸ்ரன். அடுத்தது பாருங்க, அபு கா அபு ஹம்சா ஃபத்ஹா பா சுக்கூன் அபு. அடுத்தது பாருங்க, காஃப் அலிஃப் சகீரா கா காஃப் ஃபத்ஹா அலிஃப் சகீரா கா. அப்போ அபு கா. ஓகேவா? அடுத்தது பாருங்க, தர்தா தன்சா யஹ்ஷா யஸ்ஆ. இங்க பாருங்க, தன்சா. ஏன் இந்த நூனை வந்து நம்ம குன்னா செஞ்சு ஓதணும், எஃபா பண்ணணும். ஓகேவா? அடுத்தது பாருங்க, யத்லூ யத்லூ. இந்த தேல சுக்குன் இருக்கறனால அதை என்ன பண்ணணும், லைட்டா தெரிக்கிற மாதிரி நம்ம ஓதணும். யத்லூ. அடுத்தது யத்உ எது எது, அந்த இடத்துல கல்கலா கொடுக்கணும். அப்போ யத்உ. தஜ்ரி தஜ் ஜீம்ல சுக்கூன் இருக்கறனால என்ன பண்ணணும், கல்கலா கொடுக்கணும். அப்போ தஜ்ரி. யஹ்தி யுக்னி அல்கத் அம்ஹில் அம்ஹில் இக்ரா இக்ரா. இந்த காஃப்ல சுக்கூன் இருக்கறனால கல்கலா கொடுத்துடணும். அடுத்தது ஹம்சால சுக்கூன் இருக்கறனால ஒரு நிறுத்தத்தை கொடுக்கணும். ஓகேவா? அப்போ இக்ரா. அடுத்ததுல பாருங்க, ஃபத்ஹா இருக்கு. அடுத்தது அலிஃப் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹம்சத்துல் வசல் இருக்கு. அதாவது சாதை கட் பண்ண மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அது பேர் தான் ஹம்சத்துல் வசல். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இதுக்கு முன்னாடி லெசனில் படிக்கும் 9th லெசன்லேயே நம்ம படிச்சிருக்கோம். அதாவது ஹம்சத்துல் வசல் ஆரம்பத்தோட வேர்டில் வந்துருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணணும்னா உச்சரிக்கணும், கட்டாயமாக உச்சரிக்கணும். நடுவில் வந்துருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணணும்னா உச்சரிக்க கூடாது, அதை வந்து ட்ராப் பண்ணிடணும், அதை வந்து உச்சரிக்க கூடாது அப்படின்னு படிச்சிருந்தோம், ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ இதில் எப்படி ஓதணும், ஃப ஃபத்ஹா ரா சுக்கூன் ஃபர். ஓகேவா? கைன் கைன் ஃபத்ஹா ப சுக்கூன் கப்
ஃபர்கப். ஓகேவா, இந்த மாதிரி தான் நம்ம ஓதணும். அந்த அலிஃப் அதாவது ஹம்சத்துல் வசல் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம ட்ராப் பண்ணிடுவோம். ஓகேவா, ஃபர்கப். அதே மாதிரி தான் அடுத்ததும் என்ன இருக்கு, ஃபன்சப். ஓகேவா, ஃபன்சப். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் இந்த பேஜை நல்லா நம்ம ரீட் அவுட் பண்ணிக்குவோம், நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ். ஓகேவா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, பரக்கல்லாஹு ஃபீக்கும்.